வணக்கங்க. இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த வெட்டிங் ரிசப்ஷன்ல இந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு புஃபே சிஸ்டம்லலாம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு வந்து வைக்கிற இடத்துல வந்து பீடா அப்படிங்கிறது வந்து வச்சிருப்பாங்க. அது வந்து அதை வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து என்னென்னா, வெத்தலை எடுத்திருக்கேன். சும்மா 2 வெத்தலை எடுத்திருக்கேன் நான். அப்புறம் டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். சும்மா 1 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இது கலவா தான். அப்புறம் வந்து ஒரே ஒரு செர்ரியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க நான். அப்புறம் சோம்பு இருக்குங்க இல்லைங்களா, அதாவது வந்து சுகர் கோட்டட் சோம்பு, ஆர்டினரி சோம்புன்னு 2 இருக்குது. ரெண்டுமே வந்து சும்மா ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதாவது இந்த இலையில வந்து எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கணும். அப்புறம் வந்து பல்லி மிட்டாயின்னு சொல்லுவாங்கள்ல, அதை சீரக மிட்டாய் அது வந்து எடுத்திருக்கேன் நான். அப்புறம் இந்த குல்கன் வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் பாக்கு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்காங்க. சுண்ணாம்பு கூட எடுப்பாங்க, நான் சுண்ணாம்பு எடுக்கலை. ஏன்னா கொஞ்சம் வந்து அளவு வந்து ஏறக்குறைய ஆயிடுச்சு அப்படின்னா, ஜாஸ்தியாக ஆயிடுச்சு அப்படின்னா நாக்கெல்லாம் புண்ணாக போயிடும். அதனால் நான் வந்து அது எடுக்கலை. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த இலையை வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் இல்லைங்களா, வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் நல்லா. இப்போ இதை வந்து நம்ம இந்த காம்பை வந்து சும்மா குழி மாதிரி லேசாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை கட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, இப்படியே நம்ம வைக்க போகிறது இல்லை. இதில் வந்து நம்ம மடிக்கிறதுனால இந்த பின்பக்கம் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டியூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம். அப்புறம் அந்த செர்ரியும் இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ரொம்ப போட்டால் அப்புறம் ஃபோல்டு பண்ண வராமல் போயிடும். இப்போ வந்து எல்லா சோம்பும் கலந்த மாதிரி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இதெல்லாம் போட்டுடலாம் ஒரு இதில். அப்புறம் அந்த குல்கண்டு இருக்குது இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் போட்டுருவோம். இப்போ பாக்கும் போட்டிருக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் இதில் வந்து நம்ம மடிக்க முடியும்னா இன்னி கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக சாப்பிடும்போது. இப்போ வந்து இதை எப்படி ஃபோல்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இதை வந்து நாங்கள் மடிச்சிட்டோம். இது வந்து நான் என்னால் ஃபோல்டு பண்ணுறதை காமிக்க முடியல. இதை தனி வெறும் இலையில உங்களுக்கு காமிக்கிறேன் நான். அது வந்து இது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஹெவியாலாம் சாப்பிட்றோம் அப்படின்னா வந்து இதை சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகும். இதை நான் வந்து அப்படியே வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம டூத்பிக் வச்சு ஒரு குத்தி உள்ள இது ஃபுல்லாக குத்தி எடுத்துட்டோம்னா நடுவில் அது அப்படியே ஓப்பன் ஆகாமல் இருக்கும். அதை அப்படியே சாப்பிடும்போது அந்த டூத்பிக்கை எடுத்துகிட்டு அப்புறம் வாயில் போட்டுக்க வேண்டியதான். அதை இப்போது குல்கண்ட் வச்சிடலாங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து இப்போது இந்த டூட்டி ஃப்ரூட்டி செர்ரி எல்லாம் வச்சிடலாம், போட்டுடலாம் ஆஸ் யூஷுவல். இப்போ இந்த சோம்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் போட்டுடலாம். இப்போ எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு இப்படி வச்சுக்கிறேன் நான். அப்புறம் இப்படி லெஃப்ட் பாருங்கள், நிறையா இருந்ததுன்னா பிச்சுக்கிட்டு வந்துடும். அதனால் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா கடைசி வரைக்கும் ஃபோல்டு பண்ணால் தான் அது நல்லா மூடும் இந்த சைடு இப்படி. அப்புறம் வந்து இங்கே வந்து மேலே வந்து இது அழகாக இப்படி வந்து மூடணும். இந்த நுனி இருக்கு இல்லைங்களா, இதையும் வந்து கொஞ்சம் கட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃபோல்டு பண்ண முடியும். இந்த சைடும் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கணும், காம்பெல்லாம் எடுத்துடணும். அப்புறம் இப்போ வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஃபோல்டு பண்ண வரும். டூத் பிக்கு இல்லாட்டி குச்சி எது வேணால் எடுத்து நம்ம பண்ணிக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து இதை வந்து மடிச்சுட்டேன். இது ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கேன். ஏன்னா குத்தலை நான் அப்போ இது டூத் பிக்கை வச்சு இல்லாட்டி வந்து அந்த குச்சி மாதிரி எதுவும் வச்சு நான் அதை வந்து வைக்கலை. அப்படியே மடிச்சனால அதை அப்படியே விட்டேன்னா பிரிஞ்சு போயிடும். அதனால தான் நான் அப்படியே வச்சுருக்கேன். இதை வந்து அடிக்கடி சாப்பிடலாமான்னு தெரியல. பட் வந்து ரொம்ப வந்து சுண்ணாம்பெல்லாம் வந்து போட்டோம் அப்படின்னா வந்து அது புண்ணாயிரும். நாக்கு அளவாக போடணும். நாக்கு வந்து சுண்ணாம்பு போட்டோம் அப்படின்னா வந்து நாக்கு வந்து சிவப்பாக இருக்கும். இது ஆக்சுவலி வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சொல்லுவாங்க. பட் அதை பற்றி தெரியல, நாக்கெல்லாம் மரத்து போயிடும். இது வந்து ஸ்பெஷல் அக்கேஷன்ஸு, ஒரு விசேஷத்துக்கு போகிறோம், நிறைய சாப்பிட்றோம், ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும். இது இந்த ஸ்வீட்டெல்லாம் போட்டு பண்ணுறதுனால க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.